Hi friends, welcome to Renuka Malathi Samayal. Today special பூரி மட்டன் கீமா கிரேவி. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பூரி செய்ய மாவு ரெடி பண்ணிக்கலாம். அத்தை, பூரிக்கு நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். எவ்வளோ மாவு போடுறீங்க அத்தை? அது கப் மாவு போடுறோமா? இது 1/4 கிலோ மாவுமா. அது 1/4 கிலோ அந்த கப்பு. இந்த மாதிரி 2 ஸ்பூனுக்களுக்கு ரவை போடுறோம். உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கலாம். கலந்துடலாமா? ரவை வேலை கலந்துட்டு போயிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு பூரி பண்ணிவிட்டு கேமாவில் தொட்டு கிரேவியில் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? இது ஆமாம், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் ஓரட்டமா. அதுக்குள்ளே அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாமா? பட்டை லவங்கம் போலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு, போட்டாச்சு. சாம்பார் வெங்காயம், பொடி வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேம்மா. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். பூண்டு போட்டுக்கலாம். இடிச்ச இஞ்சி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாமா? சின்ன தக்காளி ஒரு 2 நல்லா சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிறோமா. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாமா? தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தனியா போட்டுக்கலாமா? ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூனு. ஒரு ஸ்பூன் தனி மிளகா பொடிமா. ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிட்டு பாருங்கள். இப்போ கீமாவை போட்டுக்கலாம். நல்லா மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு அலசி வச்சுக்கிறேன். நல்லா கொந்தி கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் போட்டு இஞ்சி பேஸ்ட்லாம் போட்டதும் வாசனை நல்லா மணக்க வாசனை வருது. என்னம்மா? சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிக்கலாம். மட்டன் கீமா இது பூரிக்கு இட்லிக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். தோசைக்கெல்லாம் கூட நல்லா இருக்குமா? இது முக்கியமா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வாங்கம்மா, பூரி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி. நல்லா மீடியமான எண்ணெய் காஞ்சிது. பாருங்க, ரவை போட்டு மாவு பெய்ஞ்சனால எப்படி பஃப்னு வந்து பாருங்க பூரி.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பூரியும் மட்டன் கீமா கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக ஆமாம், நல்லா ஆயிடுச்சு. பாருங்க, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக பூரியும் நல்லா ப்ளஃபி எழுதி வந்திருக்கு பாருங்கள். மட்டன் கீமாவும் நல்லா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா பூரி எப்படி வந்து பாருங்க, நல்லா சாப்பிட்டா எப்படி வந்து பாருங்க, உள்ளுக்குலாம் எப்படி இது பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குமா. இந்த கீமாவில் பூரி தொட்டு சாப்பிட்டா பெரிய பெரிய பீஸ் மட்டன் இருந்தால் கூட நம்ம சாப்பிட்றதுக்கு அதுமாதிரி கீமா பண்ணி சாப்பிட்டா குழந்தைங்களாம் நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா ஜூஸியாக உள்ளே இறங்கும். பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குதுமா, செம்ம டேஸ்ட்டுமா. இந்த மாதிரி பண்ணி பாருங்க. எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.